மிகில் வேர்ல்ட் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் டேர்ம் 2. ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் 2.1 நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். இப்போ பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 2.2. எக்ஸசைஸ் 2.2ல் நம்ம பார்க்க போகிறது ஏரியா ஆஃப் தி சர்க்கிள். ஸோ அதுக்குரிய ஃபார்முலா ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏரியா ஆஃப் த சர்க்கிள் இஸ் ஈக்குவல், ஸோ ஏரியா நம்ம ஏங்கிற லெட்டரில் மார்க் பண்ணுவோம், பை ஆர் ஸ்கொயர். பையோட வேல்யூ 22/7, ஆர் வந்து ரேடியஸ். ஸோ அதை ஸ்கொயர் பண்ணுறோம், ஸ்கொயர் யூனிட்ஸ். ஏரியா ஆஃப் த சர்க்கிள் இஸ் ஈக்குவல் பை ஆர் ஸ்கொயர், ஸ்கொயர் யூனிட்ஸ். இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம கண்டிப்பாக எக்ஸசைஸ் 2.2ல் உள்ள சம்ஸ்லாம் சால்வ் பண்ண முடியும். எக்ஸசைஸ் 2.2 கொஷின் நம்பர் 1. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த டைனிங் டேபிள் ஹூஸ் டயாமீட்டர் இஸ் 105 சென்டிமீட்டர். ஸோ அந்த டைனிங் டேபிள் வந்து சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது. அதோட டயாமீட்டர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 105 சென்டிமீட்டர். நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டயாமீட்டர் is equal 105 சென்டிமீட்டர். ஸோ நமக்கு ஏரியா ஆஃப் த ஃபார்முலா என்ன, ஏ இஸ் ஈக்குவல், ஏரியாவை ஏங்கிறட்டால மார்க் பண்ணுவோம், பை ஆர் ஸ்கொயர். நமக்கு ஆர் வேணும், ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர் எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஆர் இஸ் ஈக்குவல் d/2. ஸோ டியோட வேல்யூ என்ன, 105/2. ஸோ இதோ ஆரோட வேல்யூ. இதை கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி அப்ளை பண்ணலாம், இல்லை இந்த வேல்யூ அப்படியே அப்ளை பண்ணிடலாம். நம்ம சிம்பிளிஃபை பண்ணி அப்ளை பண்ணலாம். 1 2s are 2, 5 2s are 10, 2 2s are 4. ஸோ பேலன்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ பாயிண்ட் வச்சு ஒன்னோட 0 சேர்க்குறோம். 5 2s are 10. therefore r is equal 52.5. இதுதான் ஆரோட வேல்யூ. இப்போ நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். ஏரியா இஸ் ஈக்குவல், ஏ இஸ் ஈக்குவல் பை ஆர் ஸ்கொயர், ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ பையோட வேல்யூ என்ன, 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர். ஸோ ஆரை 2 டைம் போட போகிறோம். 52.5 இன்ட்டு 52.5. ஸோ இப்போ கேன்சல் பண்ணலாம். இந்த பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணாதீங்க, கேன்சல் பண்ணி லாஸ்ட்டு பாயிண்ட் வச்சுக்கலாம். 1 7s are 7, 7 7s are 49. ஸோ பேலன்ஸ் 3 இருக்குது. 3 5ஓட சேர்த்தா 35 ஆயிரும். 5 7s are 35. இப்போ லாஸ்ட்டாக பாயிண்ட் வச்சுக்கலாம். ஸோ இங்கே ஒரு டிஜிட்க்கு அப்புறம் பாயிண்ட் வச்சுருக்காங்க, அப்போ இங்கே ஒரு டிஜிட்க்கு அப்புறம் பாயிண்ட் வச்சா 7.5. ஸோ பேலன்ஸ் என்னெல்லாம் இருக்குது, 22 இன்ட்டு 7.5 இன்ட்டு 52.5. ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 8662.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஏரியாங்கிறதால நம்ம சென்டிமீட்டர் ஸ்கொயர் போடுவோம். therefore A is equal, ஏரியானா தமிழில் பரப்பளவு சொல்லுவாங்க, A is equal 8662.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். Question number 2. Calculate the area of the short put circle whose diameter is 2.135 meter. அந்த என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஷார்ட் புட் சர்க்கிளோட டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, ஏரியா கேட்டிருக்காங்க. டயாமீட்டர் என்ன, டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் 2.135. லாஸ்ட் சம் மாதிரியே தான் டயாமீட்டர் கொடுத்து ஏரியா கேட்குறாங்க. ஸோ ஏரியாவோட ஃபார்முலா என்ன, ஏ இஸ் ஈக்குவல் பை ஆர் ஸ்கொயர். ஸோ நமக்கு ஆரோட வேல்யூ வேணும், டயாமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டயாமீட்டர் கொடுத்தா ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆர் இஸ் ஈக்குவல் d/2, டயாமீட்டர் டிவைடட் பை 2. ஸோ 2.135 டிவைடட் பை 2. ஸோ இப்போ கேன்சல் பண்ணலாமா, 1 2s are 2, 1 2s are 2. ஸோ பாயிண்ட் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த 1 வந்து 2 டேபிளில் போகாது, ஸோ 0 சேர்த்துக்கலாம். 2 நம்பரை கன்சிடர் பண்ணுங்கள். 6 2s are 12. ஸோ பேலன்ஸ் 1 இருக்குது. ஸோ 1 இருக்குது, அப்போது 15 ஆயிரும். 7 2s are 14. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், 1ஓட 0 சேர்த்தா 5 2s are 10. therefore 1.0675. இதுதான் ரேடியஸோட வேல்யூ. இப்போ ஏரியா ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். ஏ இஸ் ஈக்குவல் பை ஆர் ஸ்கொயர், ஸ்கொயர் யூனிட். பையோட வேல்யூ என்ன, 22/7 இன்ட்டு 1.0675. டபுள் டைம் போடுவோம். ஸோ 1.0675. இந்த இடத்துல ரேடியஸோட வேல்யூ வந்து இப்படி சிம்பிளிஃபை பண்ணி அப்ளை பண்ணலாம், இல்லை டயாமீட்டர் இந்த வேல்யூவை அப்படியே கூட என்ன செய்யலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணலாம். 1 7s are 7. ஸோ 10ல் 1 7 இருக்குது, பேலன்ஸ் 3 இருக்குது. 5 7s are 35. ஸோ 3 பேலன்ஸ் 1 இருக்குது. ஸோ 2 7s are 14, பேலன்ஸ் 3 இருக்குது. 5 7s are 35.
ஸோ 3 டிஜிட்க்கு அப்புறம் பாயிண்ட் வச்சோம், 4 டிஜிட்க்கு அப்புறம் பாயிண்ட் இருக்குது. நம்மளால 4 டிஜிட்க்கு அப்புறம் பாயிண்ட் வச்சா முன்னாடி ஒரு 0 சேர்த்துக்கலாம். therefore 22 into 0.1525 into 1.0675. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணி பாயிண்ட் வச்சோம்னா லாஸ்ட் நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 3.581 மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஏரியா அதனால ஸ்கொயர் போடுறோம். therefore area of the short put circle is equal 3.581 meter square. Question number 3. A sprinkler placed at the center of the flower garden sprays water covering a circular area. If the area watered is 1386 centimeter square, find it radius and diameter. என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த கார்டனில் ஸ்ப்ரிங்க்லர் இருக்குது, அது வந்து வாட்டர் எந்த ஏரியா வரைக்கும் போகுது அப்படின்னா 1386 சென்டிமீட்டர் ஸ்கொயர் போகுது. என்ன கேட்டிருக்காங்க ஃபைண்ட் த ரேடியஸ் அண்ட் டயாமீட்டர். அதாவது ஏரியா கொடுத்துட்டு ரேடியஸ் டயாமீட்டர் கேட்குறாங்க. லாஸ்ட் 2 சம்லையும் டயாமீட்டர் கொடுத்து ஏரியா கேட்டாங்க. ஆனால் இங்கே ஏரியா கொடுத்துருக்காங்க, ரேடியஸும் டயாமீட்டர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஏரியா என்ன கொடுத்துருக்காங்க, ஏரியா இஸ் ஈக்குவல் 1386 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஏரியாவோட ஃபார்முலா என்ன, பை ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் 1386. இந்த பை ஆர் ஸ்கொயரோட வேல்யூ தான் 1386. ஸோ இப்போது பையோட வேல்யூ என்ன, 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆர் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம், இஸ் ஈக்குவல் 1386. ஸோ இப்போ நமக்கு ஆர் ஸ்கொயர் வேணும், அப்போ ஆர் ஸ்கொயர் வச்சுக்கலாம். 1386 இந்த 22/7 ஈக்குவலுக்கு ரைட் சைட் போகும்போது 7/22 சேஞ்ச் ஆயிரும். ஸோ இப்போ கேன்சல் பண்ணலாமா, 11 2s are 22, 6 2s are 12, balance 1, 9 2s are 18, 3 2s are 6. ஸோ இப்போ 11 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 1 11s are 11, இதில் 6 11 இருக்குது, 6 11s are 66, பேலன்ஸ் 3 இருக்குது, 3 11s are 33. ஸோ பேலன்ஸ் என்னெல்லாம் இருக்குது, 63 into 7. ஸோ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் 63 into 7. ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் 63 எப்படி பிரிக்கலாம், 9 7s are 63. அப்போ 63க்கு பதிலாக 9 into 7 into இந்த ஒரு 7. ஸோ நெக்ஸ்ட்டு ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் 9 எப்படி பிரிக்கலாம், 3 3s are 9 into 7 into 7. ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் 3 ஸ்கொயர் into 7 into 7 7 ஸ்கொயர். ஸோ இப்போ ஸ்கொயர் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ ஆரோட வேல்யூ என்ன, ஆர் இஸ் ஈக்குவல் 3 into 7, 3 7s are 21. therefore r is equal 21 centimeter. ஸோ ஏரியா கொடுத்ததால நம்ம ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் கொஷின் என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் இட்ஸ் ரேடியஸ் அண்ட் டயாமீட்டர். ஸோ நமக்கு ரேடியஸ் தெரியும், நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், டயாமீட்டர். ரேடியஸ் கொடுத்தா டயாமீட்டர் எப்படி கண்டுபிடிப்பீங்க, d is equal to r. ஸோ 2 into 21. ஸோ 1 2s are 2, 2 2s are 4, 42 centimeter. therefore radius r is equal 21 centimeter, diameter d is equal 42 centimeter. Question number 4. The circumference of a circular park is 352 meter. Find the area of the park. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பார்க்கோட சர்க்கும்ஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. சர்க்கும்ஃபரன்ஸ்னால் சுற்றளவு 352 மீட்டர், அதோட ஏரியா கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு தெரிய வேண்டியது சர்க்கும்ஃபரன்ஸ் ஃபார்முலா. therefore circumference of a circle is equal to 2 pi r units. சர்க்கிளோட சர்க்கும்ஃபரன்ஸ் ஃபார்முலா என்னன்னா 2 pi r units. ஸோ இங்கே சர்க்கும்ஃபரன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க சர்க்கும்ஃபரன்ஸ் ஈக்குவல் 352 மீட்டர். ஸோ ரெண்டு ஈக்குவல் பண்ணிடலாமா, சர்க்கும்ஃபரன்ஸ் 2 pi r-ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 352 கொடுத்துட்டாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம ஆர் கண்டுபிடிக்க போகிறோம். ஆர் கண்டுபிடிச்சாதான் ஏரியா கண்டுபிடிக்க முடியும். therefore 2 into 22/7 into பையோட வேல்யூ, ஆர் தெரியாது அப்படி வச்சுக்கலாம், 352. நெக்ஸ்ட்டு ஆர் மட்டும் வச்சுக்கலாம் ரைட் சைடு லெஃப்ட் சைடு. ஆர் இஸ் ஈக்குவல் 352 இன்ட்டு டிவைடில் உள்ள 7 இங்கே மல்டிப்ளையில் போயிடும், மல்டிப்ளை உள்ளது டிவைடில் வந்துடும். ஸோ 2 into 22. இப்போ கேன்சல் பண்ணலாமா,
1 2s are 2, 1 2s are 2, balance 1, 7 2s are 14, balance 1, 6 2s are 12, 11 2s are 22, 8 2s are 16, balance 1, 8 2s are 16, 1 11s are 11, 8 11s are 88. So R is equal 8 into 7, 8 7s are 56 meter. So radius value நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 56 மீட்டர்னு. ரேடியஸ் கண்டுபிடிச்சாலே நம்ம ஈஸியாக என்ன கண்டுபிடிச்சிடலாம், ஏரியா கேட்டுடலாம். ஸோ ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த பார்க்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏரியா இஸ் ஈக்குவல் பை ஆர் ஸ்கொயர், ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ 56 இன்ட்டு 56. 1 7s are 7, 8 7s are 56. ஸோ 22 இன்ட்டு 8 இன்ட்டு 56. இந்த வேல்யூவில் ஆட் பண்ணி பாருங்கள். 22 into 8, 8 2s are 16, 6, balance 1, 8 2s are 16 plus 1, 17 into 56. So 176 into 56 oda value என்ன 9856. Therefore area is equal 9856 meter square area. Therefore square போடணும். Therefore the area of the park is equal 9856 meter square. Question number 5. In a grassland, a sheep is tethered by the rope of the length 4.9 meter. Find the maximum area that the sheep can grass. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு கார்டனில் சென்டரில் ஒரு கம்பில் அந்த ஷீப்பை வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இந்த இவ்வளோ டிஸ்டன்ஸில் கட்டியிருக்காங்க அப்படின்னா, எவ்வளோ கட்டியிருக்காங்களோ அதை சுற்றி தான் அந்த ஷீப் என்னவாகும், ஷீப்பால் ரொட்டேட் பண்ண முடியும். ஸோ இதுதான் அந்த ஸ்டிக்கு, இது அந்த ரோப்பு, இது அந்த ஷீப் அப்படின்னா இந்த ஷேப்பில் மட்டும்தான் அதால் ரவுண்ட் பண்ண முடியும். ஸோ மேக்ஸிமம் ஏரியா தட் த ஷீப் கேன் கிராஸ், அந்த ஏரியாவோட அந்த ஷீப் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ ஏரியா போயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து அந்த ரோப் இருக்குல்ல, ரோப் ஆஃப் த லென்த் 4.9, இதுதான் ஏரியா. ஸோ நமக்கு ஏரியா கொடுத்துருக்கு, இதுதான் ரேடியஸ். ஸோ ரேடியஸ் இஸ் ஈக்குவல் 4.9 மீட்டர். ஸோ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் பை ஆர் ஸ்கொயர், ஸ்கொயர் யூனிட்ஸ். So area is equal, A is equal pi oda value 22/7 into R oda value 4.9 into 4.9. So 1 7s are 7, 7 7s are 49. 1 digit அப்புறம் பாயிண்ட் வைக்க நமக்கு ஒரு டிஜிட் தான் இருக்குது. ஸோ 0.7 வச்சுக்கலாம். 22 into 0.7 into 4.9. ஸோ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 75.46 meter square. So இதுதான் maximum area that the sheep can grass. Therefore area that the sheep can grass is equal 75.46 meter square. Next question number 6. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கொஸ்டின் நம்பர் 5யும் கொஸ்டின் நம்பர் 6ம் ஒரே மாதிரி தான். கொஸ்டின் நம்பர் 5ல் அந்த ஸ்டிக்லேருந்து அந்த ரோப் லென்த் கொடுத்துருந்தாங்க, அந்த ஷீப் வந்து எவ்வளோ ஏரியாவில் போயிருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதோட ஏரியா கொடுத்துட்டாங்க, இந்த ரோப்போட லென்த்து கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 5ல் இந்த ரோப்போட லென்த் ரேடியஸ் ஆர் கொடுத்து நமக்கு ஏரியா கேட்டாங்க. கொஸ்டின் நம்பர் 6ல் ஏரியா கொடுத்து இந்த ரோப்போட லென்த் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏரியா இஸ் ஈக்குவல் 2464 மீட்டர் ஸ்கொயர். நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், லென்த்து. ஸோ இந்த லென்த் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஏரியாவோட ஃபார்முலா என்ன, ஏரியா இஸ் ஈக்குவல் பை ஆர் ஸ்கொயர், ஏரியாவோட ஃபார்முலா. அப்போது பை ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் 2464. பையோட வேல்யூ என்ன 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர்
is equal 2464. So r square மட்டும் வச்சுக்கலாமா? 2464 into 7 by 22. 11 2s are 22, 1 2s are 2, 2 2s are 4, 3 2s are 6, 2 2s are 4. Next 1 11s are 11, 1 11s are 11, balance 1 இருக்கு. So 1 11s are 11, balance 2 இருக்கு. 2 11s are 22. So r square is equal 112 into 7. இதுதான் balance இருக்கிறது. So 112 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 16 into 7 பிரிக்கலாமா? அப்போ r square is equal 16 into 7, ஒரு 7. So 16 எப்படி பிரிக்கலாம்? 4 4s are 16 into 7 into 7. So r square is equal 4 square into 7 square. Squareலாம் cancel ஆயிரும். So r is equal 4 into 7. So 4 7s are 28 meter. So radius என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? Radiusனா இங்க என்ன சொல்லுவாங்க? Length of the rope. Therefore length of the rope is equal 28 meter. Question number 7. Lalita wants to buy a round carpet of radius is 63 centimeter for the hall. Find the area that will be covered by the carpet. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லலிதா வந்து ஒரு கார்பெட் வாங்குறா. அந்த கார்பெட்டோட ரேடியஸ் வந்து 63 சென்டிமீட்டர். ஸோ 63 சென்டிமீட்டர் உள்ள ரேடியஸ் உள்ள இந்த கார்பெட் வந்து எவ்வளோ ஏரியாவை கவர் பண்ணுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் இஸ் ஈக்குவல் 63 சென்டிமீட்டர். இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா ஏரியா. ஸோ ஏரியா ஃபார்முலா என்ன? ஏரியா இஸ் ஈக்குவல் பை ஆர் ஸ்கொயர். ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் பையோட வேல்யூ என்ன? 22/7 இன்ட்டு ரேடியஸோட வேல்யூ என்ன? 63 இன்ட்டு 63. 1 7s are 7, 9 7s are 63. So 22 into 9 into 63. Area A is equal 22 into 9 into 63. 9 2s are 18, balance 1. 9 2s are 18 plus 1, 19 into 63. So 19 into 63, 12,474 area. Therefore நம்ம என்ன பண்ணுவோம்? சென்டிமீட்டர் ஸ்கொயர் போடுவோம். ஸோ அந்த கார்பெட் வந்து therefore area covered by the round carpet. அந்த round carpet வந்து எவ்வளோ ஏரியா கவர் பண்ணும் அப்படின்னா 12,474 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏரியாவை கவர் பண்ணும். Question number 8. Tenmoli wants to level her circular flower garden whose diameter is 49 meter at the rate of rupees 150 per meter square. Find the cost of leveling. தேன்மொழியோட ஃப்ளவர் கார்டனோட டயாமீட்டர் எவ்வளோ அப்படின்னா 49 மீட்டர். அதை வந்து 1 மீட்டர் ஸ்கொயருக்கு லெவல் பண்ணணும் அப்படின்னா 150 ஆகுது. ஸோ அப்போ மொத்த காஸ்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஏரியா கண்டுபிடிச்சா தான் டோட்டல் ஏரியாவுக்கு எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு டயாமீட்டர் என்ன கொடுத்துருக்காங்க? டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் 49 மீட்டர். நமக்கு ஏரியாவோட ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயர். ஸோ நமக்கு ஆர் வேணும். டயாமீட்டர்லேருந்து ஆர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆர் இஸ் ஈக்குவல் d/2. ஸோ 49 டிவைடட் பை 2. 1 2s are 2, 2 2s are 4, 4 2s are 8. ஸோ பாயிண்ட் வச்சு ஒன்னோட 0 சேர்த்தா 5 2s are 10. ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் 24.5. இப்போ ஏரியா கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. ஏரியா ஏ இஸ் ஈக்குவல் பை ஆர் ஸ்கொயர். பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ 24.5 இன்ட்டு 24.5. ஸோ 1 7s are 7, 3 7s are 21, பேலன்ஸ் 3 இருக்குது. ஸோ 35, 5 7s are 35. ஸோ ரிமைனிங் வேல்யூ என்னலான்னா 22 இன்ட்டு 3.5 இன்ட்டு 24.5. ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஏரியா என்ன கிடைக்கும் அப்படின்னா 1886.5 மீட்டர் ஸ்கொயர். ஸோ நமக்கு காஸ்ட் பெர்
மீட்டர் ஸ்கொயர். ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ ஆகுதுன்னா rupees 150. நமக்கு இங்கே 1886.5 மீட்டர் ஸ்கொயர் இருக்குது. therefore காஸ்ட் ஆஃப் 1886.5 மீட்டர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் 1886.5 into 150. ஸோ 1886.5 நம்ம 150ஆல் மல்டிப்ளை பண்ண 15ஆல் நம்ம பண்ணலாம். லாஸ்ட்டு 0 சேர்த்துக்கலாம். 5 5s are 25, 5 balance 2, 6 5s are 30 plus 2, 32 balance 3, 8 5s are 40 plus 3, 43 balance 4, 40 plus 4, 44 balance 4, 1 5s are 5 plus 4, 9, 5 6 8 8 1. So 5 7 9 12 balance 1, 18 balance 1, 2 2 8 2 9 7 5. இந்த ஒரு லாஸ்ட்டில் ஒரு 0. ஸோ இங்கே ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்குது. அப்போ நம்ம 1 டிஜிட்க்கு அப்புறம் பாயிண்ட் வச்சா இந்த 0 கேன்சல் ஆயிரும். therefore காஸ்ட் ஆஃப் 1886.5 மீட்டர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் 2,82,975 rupees. therefore cost of 1886.5 meter square is equal rupees 2,82,975 rupees.